மொய் கணக்குல 10,000 ரூபாய் அடிக்குது. ஒரு சட்டி கூடவா எடுத்து வைக்க மாட்டேன்? இதெல்லாம் நான் பொண்ணு வீட்டுல கேட்க முடியும்? என்னம்மா பண்ற நீ? ஐயோ இவன் அப்படி பாக்குறான். மாமா மேல மாப்ள. ஏய் மச்சான், அடுத்து நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். வாய மூடு. அம்மாடி என்னமாங்க சத்தம்? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். சரிம்மா மூடு, வாய்க்குள்ள நாய் போயிட்டு போகுது. இந்தாங்க. இல்ல சீக்கிரம் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சாப்பிட வச்சு சாப்பிடுச்சு உனக்கு போல இருக்கே. மாப்ள என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. மாமா இவ்வளவு போட்டா எப்படி மாமா சாப்பிடுங்க? அட ஏன் மாப்ள நீங்க வேற, நானே சுறாவும் கடமாவும் கிடைக்கல, இலையில இவ்வளோ இடம் காலியா இருக்குன்னு வருத்தமா இருக்கிறேன். நீங்க வேற எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏன் மாப்ள நீங்க கூட என் பொண்ணு சொன்னதான் சாப்பிடுவீங்களோ? நானும் அப்படிதான். கல்யாணம் ஆன புதுசுல என் பொண்டாட்டி சொன்னதான் சாப்பிடுவேன்னு. அப்புறம் மாமா அப்புறம் அவன் எங்க சோறு போட்டா. என்னது? போட்டா சும்மா. நீங்க சாப்பிடுங்க மாப்ள. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அஞ்சனா, மாமாவுக்கு தட்டு எடுத்துட்டு வா. மாப்பிள்ளைக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன். யோ மச்சான், நம்ம அப்புறம் சாப்பிடலையா? ஏரியா மாப்பிள்ள சாப்பிட்டோம். அதானே பார்த்தேன். ஒரு வாய் சோறு சாப்பிட விட மாட்டிய. உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தேன் பாத்தியா? ஒன்னும் இல்ல மாமா, நீங்க சொன்ன மாதிரி அப்புறமாவே சாப்பிட்டுக்கலாம். மாப்பிள்ள நல்லா எடுத்து சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நண்டு இருக்குது, காடை கடையில இருக்குது, அங்க பாருங்க சிக்கன் வறுத்து வச்சிருக்குது. எடுத்து சாப்பிடுங்க. அம்மாடி சொல்லுமா. சீக்கிரம் சாப்பிடுங்க, அவங்க கிடக்குறாங்க. நல்லா எடுத்து சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுறா டேய். மச்சான் இது மாப்பிள்ளைக்கு, உனக்கு இல்ல. எனக்கு இல்ல, மாப்பிள்ளைக்கு தான். முட்டையை சாப்பிட விட்டாரு. பாத்து கரு கலைஞ்சிருக்கும். நல்லா அமுக்கு. அப்புறம் மாப்பிள்ள மாமா சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? ஒரு குறையும் இல்லையே? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா. என்ன கொஞ்சம் சாப்பாடு தான் ஓவரா இருந்தது. இவ்வளவு சாப்பாடு நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. அட என்ன மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டது செரிமானம் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் வேணா பாதாம் பால் கொண்டு வரட்டுமா? பருத்தி பாலே மாமா. அப்புறம் மாப்பிள்ள நம்ம தான் நெருங்கின சொந்தம் ஐட்டம்ல. மச்சான் இவ்வளவு நெருங்கும் தேவையில்ல, அதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, தள்ளியே உட்காரு. அட என்ன மாமா நீங்க. அப்புறம் மாப்பிள்ள வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்களே. சரியா குசுமனா இருப்பீங்களோ? நீ எதை சொல்ல வரன்னு தெரியும். கொஞ்ச நேரம் வாய வச்சு சும்மா இருங்க மாமா. நேத்து தான் கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்கும். அப்புறம் மாப்பிள்ள எப்ப நல்ல செய்தி சொல்ல போறீங்க? எது நல்ல செய்தி? அது நீ சாவர செய்தி தான்டா. ஆட்றத விட மாட்டேங்கறானே. மச்சான் ஜோசிகாரன் வர சொல்லிந்தான். பாயம் போய் பாத்துட்டு வந்துடலாம். நான் அவனை பார்க்க வர மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னால நீ போய் அவனை பாரு. நான் மாப்பிள்ளை கூட தான் இருப்பேன். இல்ல 10 மணியோட நல்ல நேரம் முடியுதுன்னு சொன்னா அப்படியே வந்தனா போய் பார்த்துட்டு. மாப்பிள்ளை எங்க போயிட போறாரு? நம்ம முதல்ல அந்த 10 மணி மேட்டர் முடிச்சிருவோம். கண்ணுங்களா மாப்பிள்ளையோட விளையாடுங்க. தாத்தா இவனை தொலைச்சிட்டு வந்துடுறேன். வாயா போயிட்டு வாங்கடா. எடுத்தீங்களா? எதுக்குடி சிரிக்கிறாங்க? எதுக்குடா சிரிக்கிறீங்க? அக்கா மாமா தொப்பு பாருங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பு இவ்வளவு பெருசாயிடுச்சு. மாமா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? கேளுடா தங்கம், என்ன வேணா கேளு. மாமா தானே. இது வரைக்கும் நீங்க எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்க? இதுக்கு அந்த லூசு மாமனே பரவாயில்ல போலயே. என்ன சிம்ரன் இதெல்லாம்? அது நீங்க தானே எதனால கேளுங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன கேட்டா? அடி பின்ன போறேன். சொல்லுங்க மாமா சொல்லுங்க. வயசுக்கு மீறின கேள்வி எல்லாம் கேக்குறீங்கடா. ரொம்ப தப்புடா. ச்சே, லவ் கூட பண்ணலையா மாமா? இல்ல நான் கிளம்புறேன்டா.
மாமா இருங்க மாமா, ஏதாச்சும் சொல்லுங்க மாமா. ஏய் மண்டு, மறந்துட்டியா? அக்கா பெஸ்டி இருக்காங்க தானே கேட்க சொன்னாங்க உங்ககிட்ட. ஐயோ மாட்டி விட்டாங்களே. டேய் மாமா கிட்ட கேக்குற கேள்வியாடாது. போங்கடா, போங்க போங்க. அது சரி.